Welcome to Bachelor Samayal. இப்போ நம்ம நானும் இவன் ரொம்ப நாள் பிரியாணி போனோம் மச்சான், ஏதாவது பண்ணி போடலாம் அப்படின்னா சரி என்ன பிரியாணின்னு பிளான் போட்டுருங்க. சரி தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி பண்ணலாம். இவன் தான் இப்போ சாப்பிட்டு சொல்ல போகிறான். இப்போ நம்ம தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ பார்ப்போம். கடலெண்ணெய், உப்பு, இஞ்சி பூண்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தயிர், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், பிரியாணி இலை, ஏலக்காய், முந்திரி, பட்டை, கல்பாசி, லவங்கம், ஜாதிக்காய் தூள், நட்சத்திர சோம்பு, 7 பச்சை மிளகா, ஒரு இந்த சைஸில் லெமன், அப்புறம் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் நெய். இப்போது 1 kg சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, இது மூத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய், நெய் ஊற்ற போகிறோம். இப்போ நான் அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அது எல்லாத்தையும் இதை சேர்க்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா அதை அரைச்சிட்டு போட்டோம்ல, இப்போ அதில் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ மசாலா பவுடரு அரைச்சோம் இல்லை, அது இப்போ போட போகிறோம். ஒரு 250 ml தண்ணி ஊற்றுறோம். எல்லா மசாலாவும் போட்டு கிண்டியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கையளவு புதினா, அதே ஒரு கையளவு கொத்தமல்லி. இப்போ கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த டைமில் நாம் மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா போட்டு வதக்கியாச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிருக்கு அப்புறம் இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். லெமன் தயிர் ஆட் பண்ணிருக்கோம். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப அதே ஒரு 250 ml சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 250 ml எல்லாமே போட்டு பேட்டியாச்சு. சிக்கன் போட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ உப்பு இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடுறோம். செக் பண்ணுறோம். வெங்கடேஷ் பட்டாளி டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போடுறேன். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணியாச்சு. சிக்கன் 75% வேகணும். ஸோ இப்போ மூடி போட்டு நம்ம வேக விடலாம். அதான் 75% வெந்துருச்சா நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ நான் கொஞ்ச நேரம் நான் அப்படியே அடி பிடிக்காமல் கிளறி விட்டு நான் அதை வேக விட்றேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். எதுக்காகனா அரிசி போடுறதுக்காக.
இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம தண்ணிலாம் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து அரிசி போடணும். நல்லா கொதிக்க விட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா கொதிக்குதா, லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அரிசி போடுவோம். அரிசி சென்டரா போட, அரிசி சென்டரா. இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கு அப்புறம் இந்த டைம்ல தான் நம்ம உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணோம்னா போட முடியாது, போட்டா நல்லா இருக்காது. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணோம். உப்பு லைட்டா போடணும். புளிப்புலாம் இருக்காமா? ஃபர்ஸ்ட் மூடி போடாம நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா ரைஸ் ஈக்குவலுக்கு தண்ணி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ரைஸ் ஈக்குவல் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை தம் போடணும். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க விட்டு ஓரளவு சுண்டிடுச்சு. ரைஸுக்கு ஈக்குவலா வந்ததுமே இப்போ நம்ம அதை தம் போடணும். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும், தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டா புதினா போட்டுட்டு, லைட்டா கொத்தமல்லி போட்டுட்டு, நெய் லைட்டா ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ அதை மூடணும். மூடி ரைஸ் ஈக்குவலா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நெய், அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு மூடிட்டு கொஞ்சம் தம் போடணும். தம் வந்து இப்போ நீங்க சூடா ஒரு பாத்திரத்துல தண்ணி குடிச்சு அதை வச்சுட்டு வெயிட் வச்சுட்டு ஃபுல் லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே தம் ஆகும். ஸ்லோ பண்ணும் 10 நிமிஷம் கரெக்டா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம் போடுறது கிட்ட வாங்க. போலாமா? இப்ப எப்படி எடுக்கணும்? கறி நல்லா இருந்துச்சு. ரைஸும் நல்லா பிரியாணி வேற லெவல் வந்திருக்கீங்க. வேற லெவலு. நீங்க பிரியாணி பார்த்தாலே தெரியும் உதிரியா வருது. இப்ப நாங்க கடைசியா தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட போறோம். டைம் ஆயிடுச்சு 3 மணி. பசி தாங்கல. ஒருத்தன் ஆர்வமா இருக்கான். நாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்ல போறோம். சாப்பிடுவோம். கறி பச்சையோட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். நான் கீழே கறி கொம்பு வச்சுக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. கறி பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி நல்லா வந்திருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.